கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. டெல்லியிலிருந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தி, மிகவும் முக்கியமான ஒரு செய்தியும் கூட ஒன்று வந்திருக்கிறது. தில்லியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது சாராயத்துக்கான எக்ஸைஸ் டியூட்டி அதுக்கான ஒரு முழு கொள்கையை ஒன்று உருவாக்கி அதிலிருந்து லாபம் சம்பாதிப்பதற்காக ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோதியா இருவரும் இன்னும் பலரும் சேர்ந்து ஒரு கூட்டுச்சதியை செய்தனர் என்று அவர்கள் மீது சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. அதன் காரணமாக அப்பொழுது முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால், அவருக்கு முன்னமேயே துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோதியா இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இன்னொரு அரசியல்வாதியான கவிதா என்பவர், அப்பொழுதைய தெலுங்கானா ராஷ்டிர சமிதியின் டிஆர்எஸ்ஸின் சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதா, அவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த 3 அரசியல்வாதிகளை தவிர மேலும் பலரும் அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். இந்த வழக்கின் விளைவாக, அதாவது ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவர் எங்கெங்கெல்லாமோ போய் கஷ்டப்பட்டு கடைசியாக உச்சநீதிமன்றத்திடமிருந்து அவர் பிணை வாங்கி வெளியில் வந்து, அதற்கு பிறகு அவர் தொடர முடியாமல், தன்னுடைய பதவியை தொடர முடியாமல், அந்த இடத்தில் அதிஷி மார்லேனா அவர்கள் அதே கட்சியைச் சேர்ந்தவர் முதல்வராக ஆகி தேர்தல் நடந்து, தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோற்று போய் இப்பொழுது வழக்கு இந்த சதி என்று ஒன்று கிடையவே கிடையாது. சிபிஐயுடைய வழக்கு மிக மோசமாக ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முகாந்திரமே இல்லாத ஒரு வழக்காக இருக்கிறது என்று அடித்து தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும், அந்த சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் விடுதலை செய்திருக்கிறார்கள். சிபிஐயை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். இது புனையப்பட்ட வழக்குங்கிற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இது சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட். இது இன்னும் அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் இருக்குது, உச்ச நீதிமன்றம் இருக்குது. உடனடியாக சிபிஐ நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகப் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வழக்குடைய சில அடிப்படைகளில் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பார் அண்ட் பெஞ்சுங்கிற சட்ட செய்திகளுக்கான இணையதளத்திலிருந்து நமக்கு இந்த செய்தியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த சிபிஐ கேஸ் டெல்லியோடைய லெப்டினன்ட் கவர்னர் வி.கே. சக்சேனா அவர்களுடைய புகாரின் பேரில் ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி ஜூலை 20, 2022 அவருடைய புகாரை எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இதற்கான விசாரணைகளை செய்து இந்த வழக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம இப்போ சொன்ன மாதிரி பலவேறு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோதியா, கவிதா, இந்த 3 பேரும். இதில் முதல் 2 பேர் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள். அடுத்தவர் அந்த சமயத்தில் டிஆர்எஸ் கட்சியில் உறுப்பினராக இருந்தவர், எம்பியாக இருந்தவர். அவர் பிறகு அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு அவர் ஜெயிலிலிருந்து வந்ததற்கு பிறகு, நான் சொல்வது, அவர் தனியாக தெலுங்கானா ஜாகிருதி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் அவர் இப்பொழுது தனி கட்சியாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்பெஷல் ஜட்ஜ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்ப்போம். ஸ்பெஷல் ஜட்ஜ் ஜிதேந்திர சிங் அப்படிங்கிறவர் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாருங்கிற அந்த ஒரு சில வாக்கியங்களை மட்டும் சொல்கிறேன். தெர் வாஸ் நோ ஓவர் ஆர்ச்சிங் கான்ஸ்பிரசி ஆர் கிரிமினல் இன்டென்ட் இன் த எக்ஸைஸ் பாலிசி. சாராயம் தொடர்பான ஒரு கொள்கை அப்படின்னு வச்சுங்க. என்னன்னா, சில பொருட்களுக்கு இன்னும் இந்த ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு செட்டப்புக்குள்ளே வராமல் இருக்கிறதுல மது இன்னும் இருக்குது, பெட்ரோல் இன்னும் இருக்குது. அப்போ இதுக்கு மேலே எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு ஒன்று போடுறாங்க. ஆயத்தீர்வை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் நம்ம. அதற்கான ஒரு எக்ஸிஸ்டிங் பாலிசி ஒன்று டெல்லியில் இருந்தது. மதுவை ப்ரொக்யூர் பண்ணுவதற்கான பாலிசிக்கு அதுக்கு மேலே எக்ஸைஸ் டியூட்டி போடுறதுன்னு தமிழகத்துலையும் பார்த்தீங்கன்னா அது நடந்துகிட்டு இருக்குது. தமிழகத்தில் அந்த எக்ஸைஸ் டியூட்டி, லிக்கர் மேலே போடக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி தான் கணிசமான வருமானத்தை தமிழக அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன மாதிரியான ஒரு சிபிஐயோடைய வழக்கு என்ன சொல்லுச்சுன்னா, சில இந்த சாராய உற்பத்தி நிறுவனங்கள் ஹைதராபாத்திலிருந்து, அப்பொழுது கவிதா அங்கே ஹைதராபாத்தை சேர்ந்தவர், தெலுங்கானாவை சேர்ந்தவர், அரசியல்வாதி என்பதனால அவரை சந்தித்து அவருடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவர் மூலமாக எங்களை நீங்கள் ஆம் ஆத்மி கட்சியில் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் எங்களை அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதன் அடிப்படையில் கவிதா இந்த சில நிறுவனங்களை, அந்த ஒரு கார்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க, கார்டலைசேஷன், ஒரு 4-5 நிறுவனங்கள் ஒன்றாக சேர்ந்து அவர் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்ததாகவும், அதன் அடிப்படையில் இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பேசி அந்த டெல்லியுடைய எக்ஸைஸ் பாலிசியை மாற்றி அமைத்ததாகவும், அதன் அடிப்படையில்
பெரும் ஊழலுக்கு வித்திட்டதாகவும் அதுதான் வழக்கு. ஆனால் இப்படி நீங்கள் ஒரு வழக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து எவிடன்ஸ் சான்றுகளை திரட்டி கொடுத்தாகணும். நீங்கள் இவங்க யாரெல்லாம் பேசினா, எங்கே பேசினாங்க, பேசினப்ப என்ன நடந்தது, கடைசியாக இவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா இது போன்ற ஆதாரங்கள் எல்லாமே ஓட்டை அப்படின்னு ஒரு கோர்ட் சொல்லுது. இது இறுதியான கோர்ட் இல்லை என்றாலும் இன்றைய நிலையில் இந்த ஸ்பெஷல் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு. மாறாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் மீதெல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து ஒருவருக்கு நீங்கள் ஸ்பெஷல் பாடன் கொடுத்து அவருக்கு மன்னிப்பு கொடுத்து அவர் அப்ரூவராக மாற்றி அவர் சொன்னதை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த கேஸை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. பொதுவாக அப்ரூவருடைய வாக்கியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அவருடைய வாக்குமூலத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கராபரேட்டிங் எவிடன்ஸ் இருக்கணும். இப்போ அவர் வந்து நாங்கள் இப்படி ஒரு திட்டம் போட்டோம், ஏன்னா அவர் வந்து சதியில் ஈடுபட்டவர், அவர் தான் அப்ரூவர் ஆகிறார். அப்போ அவர் அப்ரூவர் ஆகிறாருன்னா அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அதற்கு இணையாக நீங்கள் மற்ற இடங்களிலிருந்து சான்றுகளை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஜட்ஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படி எதுவும் என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டார் கம்ப்ளீட்டாக. ஓகே, அவர் சொல்றாரு, the conduct where an accused is granted pardon and then made an approver, his statements used to fill the gaps in the investigation and narrative and make additional people accused is wrong. இவர் வந்து ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல இந்த நீதி பரிபாலன முறையிலேயே இந்த மாதிரி நீங்கள் செய்வது தவறு அப்படின்னு சொல்றாரு. இதை மேல் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். The court further said it will recommend a departmental inquiry against CBI officials who made a public servant Kuldeep Singh accused number 1 in the case. ஸோ அவங்க வந்து சிபிஐயும் மிக கடுமையாக குற்றம் சாட்டி பப்ளிக் சர்வெண்ட்டை, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருவராக இருப்பவர், அவரை வந்து நம்பர் 1 கிரிமினல் இந்த A1 அப்படின்னு போட்டதை, அந்த எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவரை, அதற்கு சிபிஐ மீது ஒரு துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ வந்து இது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. மொத்தமாக வந்து 23 பேர் மீதும் இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன நடந்திருக்கு, இதோடைய விளைவு அப்படின்னு பாருங்கள். ஒரு கட்சி, ஆம் ஆத்மி கட்சிங்கிறது டெல்லியில் அசைக்க முடியாத பலத்தோடு இருந்தது. தொடர்ச்சியாக 2 தேர்தல்களில் அசுர மெஜாரிட்டியில் ஜெயிச்சது. அந்த இடத்துல வந்து 2வது இடத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதான்றது மிக குறைவான இடங்களை மட்டுமே பெறக்கூடிய அளவுக்கு கண்ணுக்கே தெரியாத இடத்துல இருந்தது. காங்கிரஸுக்கு 0 இடங்கள்ங்கிற மாதிரி காங்கிரஸ் டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட ஒரு கட்சியாக ஆனது. இந்த வழக்கின் அடிப்படையில், இந்த வழக்கில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணீஷ் சிசோதியாவும் கவிதாவும், நான் மற்றவர்கள் தனித்தனியாக அவங்க முடிவெடுத்துக்கிட்டோம், இந்த 3 பேரும் அரசியல்வாதிகள். என்னுடைய கருத்தில் இவங்க வந்து மலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து சட்டத்தில் இருக்கிறது. சட்ட அமைப்புகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த குடிமகன் மீதும் அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியும். ஆனால் பொய்யாக ஒரு கேஸை புனைந்து ஒருவரை வேண்டுமென்றே ஜெயில் வாசம் செய்ய வைத்தால் அதுக்கு பேர் மலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் பேர். அதாவது சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு இன்னசென்ட்டான ஒரு நபருக்கு நீங்கள் பொய்யாக தண்டனை வாங்கி தந்திருக்கிறீர்கள், உங்களுடைய ப்ராசிக்யூஷனே தவறு, நீங்கள் இந்த வழக்கை நடத்தியதே தவறு. கிட்டத்தட்ட அதைத்தான் வந்து இங்கே ஜட்ஜு சொல்லியிருக்காரு. என்னுடைய நிஜமான கருத்தும் ஆதங்கமும், இது இவங்க மேல்முறையீடு போடுறாங்க போடலை, அது அடுத்த பட்சம். யார், நம்ம சிபிஐ வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, போட்டோம். ஆனால் மணீஷ் சிசோடியாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கவிதாவும் தனித்தனியாகவோ அல்லது சேர்ந்தோ சிபிஐ மீதும் இந்திய அரசின் மீதும், ஏன்னா சிபிஐங்கிறது வந்து ஒரு தனி அமைப்பு இல்லை, அதை யார் இயக்குவது, இந்தியாவின் மத்திய அரசு, அவர்கள் மீதும் ஒரு வழக்கு தொடுத்து 100கணக்கான கோடி ரூபாய்கள் காம்பன்சேஷன் கேட்கணும். அப்படி ஒன்று நடந்து அதோட கூட இந்த வழக்கை நடத்தியவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். அப்போ நீங்கள் அதை மலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களுக்கு இன்றைக்கு கட்சி சார்பில் பணமும் இருக்குது, அவருக்காக வாதாடுவதற்கு முக்கியமான வக்கீல்களும் உங்களுக்கு வந்து கிடைப்பார்கள். கபில் சிபல் போன்ற, அபிஷேக் மனு சிங்வி போன்ற, சித்தார்த் லுத்ரா போன்ற பல்வேறு ஆட்கள் கிடைப்பார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ பூனைக்கு மணி கட்டி ஆகணும். அந்த செயலை நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன்.
அப்படி அவர் செய்வதாக இருந்தால் அவர் இதற்காக ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாருன்னா நான் கட்டாயமாக அதற்கு நான் டொனேட் பண்ணுவேன். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இது போன்ற அராஜகங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த இடத்துல சிபிஐ தவறு செய்திருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அப்படிதான் சொல்ல முடியும். அப்படின்னா அது நேரடியாக மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியை தான் காண்பிக்கிறது. அது ஆல் த வே அப் டு அமித்ஷா, நரேந்திர மோடி வரை செல்லும். இப்போ அவர்கள் இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். நீங்கள் என்ன தைரியத்தில் நீங்கள் வழக்கே இல்லாத ஒரு வழக்கை இப்படி எடுத்துக்கொண்டு போனீங்க? உண்மையிலேயே அரவிந்த் கெஜ்ரிவாலும் மனிஷ் சிசோதியாவும் தவறு செய்திருக்கிறார்கள்னு வச்சுக்கோங்க. அவர்களை கன்விக்ட் செய்ய முடியாமல் நீங்கள் வழக்கு நடத்தினீர்கள் என்றால் அது உங்களுடைய இன்கம்பீட்டன்ஸை காண்பிக்கிறது, உங்களுடைய தகுதியற்ற தன்மையை, உங்களுடைய திறனற்ற தன்மையை காண்பிக்கிறது. அப்படி இருந்தாலும் சிபிஐக்கு மொத்து கொடுக்கணும். ஏற்கனவே குற்றங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இந்த இடத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு பிஎம்எல்ஏ கேஸ் போட்டிருக்காங்க. முதல்ல குற்றமே ருசுப்படலை, அதுக்கு மேலே இவங்க போட்டிருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணத்தான் ஆகணும். இப்போ ஏற்கனவே உங்களை பற்றி என்ன பேச்சு இருக்கு? நீங்கள் ஊரெல்லாம் போய் பொய் வழக்குகளை போடுறீங்க, உங்களுடைய கன்விக்ஷன் ரேட் படு கேவலம், 100 கேஸ் போட்டிங்கன்னா 2 கேஸ் கூட கன்விக்ட் ஆகிறது இல்லை என்று உங்களுக்கு பயங்கரமான கெட்ட பேர். கன்விக்ஷன் வாங்கி தர முடியல உங்களால். அப்போ நீங்கள் என்ன கேஸ் ஃபைல் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க? என்ன விசாரணை செய்தீங்க? ஒரு ஆள் அப்ரூவர் ஆயிட்டாங்கிறது மட்டுமே போதுமா உங்களுக்கு? இது ரொம்ப கேவலமானது. அதாவது சிபிஐயுடைய இந்த கேஸை நடத்தியவர் முதல்ல ரிசைன் பண்ணிட்டு வெளில வரணும். எனக்கு இந்த மாதிரியான ஒரு அவமானம் வேண்டாம், நான் இதில் இல்லை. திஸ் இஸ் அட்ராஷியஸ். இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பத்திரிகையாளர்கள் முன்னாடி உடைந்து அழறதை நான் பார்த்தேன். ஒரு சில பேர் அது ட்ராமான்னு சொல்லலாம், அது முக்கியம் இல்லை. அவர் ஏஏபி, ஆம் ஆத்மி கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் வரும்பொழுது ஊழலுக்கு எதிரான இயக்கம், இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ அமைப்பாகத்தான் ஆரம்பித்து அதற்கு பிறகு அது ஏஏபி என்ற ஒரு கட்சியாக மாறியது. அப்போ ஒரு கரப்ஷனுக்கு எதிரான ஒரு ஆளை உண்மையில ஒரு கரப்டான ஆள் அப்படின்னு காண்பிப்பதன் மூலமாக அந்த கட்சியை அழித்து விடலாம் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் முகத்தில் தான் கரிப்பூசப்பட்டிருக்குது. இதில் நீங்கள் அப்படியே சைட் ஸ்டெப் பண்ணிட்டு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னா, இதே தான் 2G வழக்கை நடத்திய சைனி, ஓபி சைனி, அவரை தான் சொன்னார், நான் இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து இருந்தேன், ஒருத்தர் கூட எனக்கு இங்கே எங்கே கிரிமினாலிட்டி இருந்தது அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தீர்ப்பு எழுதிட்டு போனார். இப்போ அதுக்கான ஒரு மேல்முறையீடு நடந்து கொண்டிருக்கிறது. ஏர்செல் மேக்சிஸ் ஊழல் வழக்கு இப்பொழுது அது மீண்டும் தூசி தட்டப்பட்டு எடுத்து வருகிறது. நீங்கள் இந்த கேஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அமெரிக்காவில் ஒரு நடைமுறை இருக்குது. அமெரிக்க நடைமுறையில் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதும் குற்றங்களை தடுப்பதற்குமான FBI போன்ற அமைப்புகளும் உள்நாட்டு போலீஸ்களும் அவர்கள் ஒரு பக்கம் என்றால், இந்த வழக்கை நடத்துவதற்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் என்பவர்கள் தனியான ஒரு அலுவலகமாக இருப்பார்கள். சிபிஐ கொண்டாந்து ஒரு ஃபைலை கொடுத்து சரிங்க நீங்கள் போய் கோர்ட்டில் போய் கேஸ் நடத்துங்க என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த ஊரில் அவங்க தனியாக ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு என்னையா கொண்டு வந்திருக்க கேஸ், இது குப்பை மாதிரி இருக்குது, இதெல்லாம் நான் நடத்த முடியாது போ அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இதில் கன்விக்ஷன் வாங்க முடியும், குறைந்தபட்சம் ஒரு ப்ளீ பார்கெயின் டீலாவது பண்ணி அவருக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்க முடியும் என்றால்தான் அந்த கேஸ் ஃபைலையே எடுப்பார். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பதை உடனடியாக இந்தியா மாற்ற வேண்டும். இதை மாற்றுறதுக்கான முடிவை யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. வழக்கை நடத்துபவர்களும், அதாவது அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பும், அதில் துப்பு துளக்கி சான்றுகளை கொண்டு வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு அமைப்பும் கம்ப்ளீட்டாக வெவ்வேறையாக இருக்கணும். நீங்கள் என்ன கேஸ் கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை எடுத்து போவோம், அதை நாங்கள் நடத்துவோம், தோத்தா பரவாயில்ல என்ற நிலை இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு தான் அதை மேலே எடுத்துகிட்டு போகணும். இப்போ இன்றைக்கி நிஜமாகவே எந்த கன்விக்ஷனுமே வாங்கி தர முடியவில்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்படின்னா அவர் இழந்தது என்னன்னு பாருங்க. அவருடைய கட்சி ஆட்சியை இழந்திருக்கிறது. அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். பப்ளிக்கா அவர் பல நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறார். அவருடைய உடல் நலம், அவருடைய மனநலம், இதே மாதிரி ஒரு நிலை அமெரிக்காவில் ஏற்பட்டிருந்தா அவர் பல $100 மில்லியன் கோர்ட்டுக்கு கேஸ்க்கு போய் அவர் ஜெயிச்சிருப்பார். சில 100 கோடிகள் அவர் கட்டாயமாக சிபிஐ மீது சிவில் வழக்கு உடனடியாக தொடர வேண்டும். தொடர்ந்து இவர்களை அந்த ப்ளஸ் கிரிமினல் ப்ராசிக்யூஷனும் பண்ணணும். அதற்கான தக்க தண்டனையை துறை ரீதியாகவும்
நீதிமன்றத்தின் ரீதியாகவும் அணுக வேண்டும் அப்படிங்கிறத இவர் செய்தே ஆகணும். அது குறித்து நான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நான் ஒரு கடிதமே எழுத போறேன். விடாதீங்க, இதை மேற்கொண்டு எடுத்து முன்னெடுத்து செல்லுங்கள் அப்படின்னு. இல்லை இது அப்படியே மாறி போகிறதா, இது ஹைகோர்ட்டுக்கு போன உடனே ஆமாங்க இதில் பயங்கரமான கேஸ் இருக்கு என்று சொல்ல போகிறார்களா, இல்லை அது திருப்பி அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் முதல் கட்டத்திலேயே தூக்கி எறியப்பட்ட ஒரு வழக்கு என்றால் என்னுடைய கருத்து முதல் கட்ட நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதோடு ஒத்துப்போக வேண்டும் அப்படிங்கிறது தான். வெகு சில இடங்கள்ல தான் அது மாறுறதை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் லெவல்லையே தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேலே இருக்கிறவங்க இந்த அக்விட்டலை கன்விக்ஷனாக மாற்றுவதுங்கிறது ரொம்ப 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 அரிதினும் அரிதாகத்தான் நடந்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால இப்பொழுதே என்னுடைய ஃபர்ஸ்ட் திங்கிங் என்னன்னா, நிச்சயமாக இந்த இடத்திலேயே வழக்கு என்ற ஒன்றே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மணீஷ் சிசோடியாவுக்கும் கவிதாவுக்கும் நீதி கிடைக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.